तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना। தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான். இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிடாம்னு நினைக்கிறாங்க. அண்மையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல போல. நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்ப வர சுமார் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. அதாவது அவருக்கு புரிகிற மொழியில சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். இப்படி ஒரு சாதனைய நீங்க ஆளுகிற பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காது. அது மட்டும் இல்ல, 997 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 7,701 கோடி ரூபாய் மதிப்பிலான 7,655 ஏக்கர் நிலங்களை மீட்டு இருக்கும். உண்மையான பக்தர்கள் நம்ம அரசை பாராட்டுறாங்க. தலைமை செயலகத்தில் வாரத்தில் எப்படியாவது 2 நாள் இந்து சமய அறநிலையத்துறை பணிகளை நான் தொடங்கி வச்சு அந்த விழாவில் பங்கேற்கிறேன். நம்ம ஆட்சியில் இந்து சமயம் சார்ந்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நாள் முழுக்க பேசுகிற அளவுக்கு சாதனைகள் பெரிய லிஸ்டே இருக்கு. அதனால தான் பக்தர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. ஆன்மீக பெரியவர்கள் விரும்பும் ஆட்சியா இருக்கு. அனைத்து சமயத்தவர்கள் நம்பிக்கைக்கும் மதிப்பளித்து அவன் மத உரிமைகளை காப்பாற்றுகிற ஆட்சியா நடத்திக்கிட்டு வரோம். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதா துளியும் உண்மையில்லாத குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் சொல்வது அவருடைய பதவிக்கு கண்ணியம் அல்ல. உண்மையை சொல்லணும்னா கலவரம் செய்யவும் குழப்பம் எடுத்தவும் நினைக்கிறவங்களோட எண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஈடேறல. அது இனியும் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இந்த ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது. வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு சிலர் இங்க இப்படி பேசி வட மாநிலங்களில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவதூறு மட்டும் பரப்பிட்டு போகல, ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போயிருக்காரு. நாம கேட்க வேண்டிய கேள்வியை அவரே கேட்டுட்டாரு. நம்மோட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்களும் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்வதுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி மறுவரை என்கிற பேரில் தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற, வடமாநிலங்களை தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலைநிமிர ஆரம்பிச்சிருக்கோம். திண்டுக்கல் புரட்சியின் பெயர், எழுச்சியின் பெயர்,
வீரத்தினுடைய பெயர். வரலாற்றை புரட்டி பார்த்தா பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிரான போராடின வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் ஊமத்துறையும் தங்களோட அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்ட ஊர்தான் இந்த வீரத்தினுடைய விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல். சிறந்து நிற்கும் சிங்கங்கள் என்று தன்னுடைய படை வீரர்களை அழைச்ச ஐதர் அலியும் 200 ஆண்டுகள் ஆடுகளைப் போல வாழ்வதை விட 2 ஆண்டுகள் புலியாக வாழ்வதே மேல்னு கம்பீரம் காட்டிய திப்பு சுல்தானும் நடமாடிய இடம் இந்த திண்டுக்கல். மருதுபாண்டியர், வீரபாட்சி கோபால் நாயக்கர், ஊமைத்துறைன்னு மூவரும் சேர்ந்து திண்டுக்கல் பழனிமலையில் 4000 வீரர்களை இணைச்சிக்கிட்டு போரிட்டாங்க. அப்படிப்பட்ட தீரர்கள் வாழ்ந்த இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். ஆங்கில புத்தாண்டை கொண்டாடிவிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளை வரவேற்க காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இனிப்பான சக்கரை பொங்கலை போல அறிவிப்பை வழங்கிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் இது ஐபி மாவட்டம். அதை விட்டு எல்லா மாவட்டத்திலையும் 3000 ரூபாய் ரொக்க பணம், பரிசு தொகுப்பு, வேஷ்டி சேலைன்னு எல்லாம் சேர்த்து மொத்தமா 7600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்க போறோம். வர்ற பொங்கல் உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தரக்கூடிய மகிழ்ச்சி பொங்கல். இது மட்டுமா, 2 நாளைக்கு முன்னாடி 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப், மடிக்கணினி லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை, உலகம் உங்கள் கையில் என்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன். அது முதல் கட்டமா 10 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நாம கொடுத்திருக்கிறோம். இதனால அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டக்கல்லூரி, பாலிடெக்னிக், ஐடிஐ போன்ற அனைத்து படிப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படுது. டெல், ஏசர், HP போன்ற உலக தரமான கம்பெனிகளோட லேப்டாப்பை தான் நம்ம மாணவர்களுடைய கைகளில் நம்ம கொடுத்துருக்கிறோம். நீங்க நல்லா படிங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு உலக உங்கள் கையில் நான் சொல்லியிருக்கேன், நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். ஆனா கடந்த ஆட்சியில் இந்த திட்டத்துடைய நிலைமை என்ன? 2019ஆம் ஆண்டு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டத்தை நிறுத்திட்டாரு. எப்போ? 2019ஆம் ஆண்டு நிறுத்திட்டார். அப்ப அதுவும் சிஏஜி அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? 68 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 55,000 லேப்டாப்புகளை வீணடிச்சுட்டாங்கன்னு சிஏஜி அறிக்கையில வெட்ட வெளிச்சமாக சொன்னாங்க. அதிலே வெளியிடப்பட்டிருக்கு. இது பத்தி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அறிக்கை எடுத்து நீங்க பார்க்கலாம், ஆதாரமா இருக்கு. சோசியல் மீடியாவில் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டிருந்தார். என்னன்னா, பொங்கல் பரிசா எல்லா குடும்பங்களுக்கும் 3000 ரூபாய், மகளிர் உரிமை தொகையாக ஒரு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் மாணவியருக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், விடியல் பயணம் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் சேமிப்பு,
மாணவ மாணவியருக்கு ஏறக்குறை 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், பொங்கல் போனஸ் என தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல ஆயிரம் ரூபாயும் பொங்கல் பரிசுகளும் கிடைக்க போகுதுன்னு அதில் சொல்லியிருந்தாங்க. இப்படி நம்ம விடியல் ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டத்தில் எப்படியாவது எல்லாருக்கும் பயன் கிடைச்சிடுது. மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிடாம்னு நினைக்கிறாங்க. அண்மையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு